வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இஸ்ரேல் ஈரான் தொடர்பாக மத்திய கிழக்கில் அதிமுக்கியமாக மற்றும் மிக விரைவில் ஏதோ நடக்கப் போகிறது என்று அமெரிக்கா கருதுவதாக தெரிய வருகிறது. அது பெரும்பாலும் இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதலாக இருக்கலாம். அதற்காக அமெரிக்கா ஏற்கனவே மத்திய கிழக்கில் உள்ள தமது கப்பல்கள் விமானங்களை விட மேலதிகமாக நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை அங்கு அனுப்புவதாக அறிவித்துள்ளது. இது ஒரு ஆச்சரியமான அறிவிப்பு. காரணம், கடலடியை பயணிக்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் எங்கு செல்கின்றன என்ற தகவலை அமெரிக்கா பொதுவாக அறிவிப்பதில்லை. இம்முறை அது பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை தாங்கி நீர்மூழ்கி கப்பல் USS ஜோர்ஜியாவை உடனடியாக மத்திய கிழக்குக்கு முழுமையான வேகத்தில் புறப்பட்டு செல்லுமாறு உத்தரவிட்டார். அது மட்டுமல்ல, இப்போது மத்திய கிழக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கும் அமெரிக்க விமானம் தாங்கி போர்க்கப்பல் USS ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் அதனுடன் பயணிக்கும் தாக்குதல் குழு கப்பல்களையும் அவற்றின் வேகத்தை அதிகரித்து பயணத்தை விரிவுபடுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார் என்று அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோன் தகவல் வெளியிட்டுள்ளது. அது பற்றி மேலதிக விவரங்கள் அறிந்த இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் தெஹ்ரானில் ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதற்கு ஈரானிடமிருந்து நேரடி பதிலடி மிக விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்தார். ஹாஸ்டினுக்கும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் யோவ் காலாண்டுக்கும் இடையே நடந்த தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து அமெரிக்காவின் இந்த அவசர நடவடிக்கை பாதுகாப்பு துறையால் அறிவிக்கப்பட்டது. அந்த தொலைபேசி உரையாடலின்படி ஈரான் மற்றும் லெபனானில் இருந்து இயங்கும் ஈரானிய ஆதரவு இயக்கம் ஹெஸ்போல்லாவின் சாத்தியமுள்ள தாக்குதல் முயற்சிகள் குறித்து இருவரும் விவாதித்தனர் என்றும் பென்டகோன் அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த மாதம் ஹமாஸின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதற்கு இஸ்ரேல் மீது ஈரான் குற்றம் சாட்டி பழிவாங்குவதாக உறுதியளிக்கிறது. இந்த கொலை குறித்து இஸ்ரேல் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. ஆனால் உடனடியாகவே அமெரிக்க அதிகாரிகள் அது இஸ்ரேலிய அதிரடி தாக்குதல் என்று கூறியிருந்தனர். முக்கியமான பாதுகாப்பு விஷயங்களை பற்றி விவாதிக்க அனுமதிக்கப்படாத இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தமது பெயரை வெளியிட விரும்பாத நிலையில் இன்று திங்கட்கிழமை இஸ்ரேலிய உளவுத்துறை புதுப்பிக்கப்பட்ட மதிப்பீடுகள் ஈரான் நேரடியாக இஸ்ரேலை தாக்க முடிவு செய்துள்ளதாக கூறினார். இஸ்ரேலின் சிவிலியன் மையங்களை குறிவைத்து ஈரானுக்கு ஒரு சிவப்பு கோடாக கருதப்படும் என்று இஸ்ரேல் ஈரானுக்கும் ஹெஸ்போல்லாவுக்கும் மூன்றாவது தரப்பினூடாக தகவல் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த மூன்றாவது தரப்பு எகிப்திய உளவுத்துறை என்று விஷயம் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் முன்னாள் அதிகாரி யோயல் குசான்ஸ்கி இது பற்றி கூறிய போது, ஹெஸ்போல்லா முதலில் தாக்குதல் நடத்தும், அதைத் தொடர்ந்து ஈரானிய தாக்குதல் வரும் என்று தகவல் உள்ளதாக கூறினார். அவர் அப்போது டெல் அவீவில் உள்ள தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தில் மூத்த உறுப்பினராக உள்ளார். இஸ்ரேல் ஹெஸ்போல்லாவுக்கு எதிரான ஒரு முன்னெச்சரிக்கை தாக்குதலை பரிசீலித்து வருவதாகவும், ஆனால் அத்தகைய முடிவு அமெரிக்காவின் ஒப்புதலுக்கு நிபந்தனையாக இருக்கும் என்றும் குசான்ஸ்கி கூறினார். இன்று திங்கட்கிழமை அந்த தாக்குதல் நடந்திருக்க வேண்டும், ஆனால் அமெரிக்கா அதை தடுத்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சமீபத்தில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா வலுவான இராணுவ இருப்பை நிறுவியுள்ளது. மேலும் புதிய இராணுவ சாதனங்கள் மத்திய கிழக்கு அமெரிக்காவால் அனுப்பப்படுகின்றன. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அலி பாகேரி இன்று காலை வெளியிட்ட ஒரு அறிக்கையில், ஈரான் இஸ்ரேலிய ஆட்சியின் நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக சட்டப்பூர்வமான மற்றும் உறுதியான நடவடிக்கைகளுக்கு தயாராகிறது என்று கூறினார். ஈரானின் புதிய ஜனாதிபதி பதவியேற்பு விழாவுக்கு சென்று அங்கு தெஹ்ரானில் உள்ள விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்த இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்ட சம்பவம் ஈரானுக்கு ஒரு அவமானகரமான பாதுகாப்பு தோல்வியாக கருதப்படுகிறது. ஹெஸ்போல்லாவுடன் ஈரான் தனது தாக்குதலை ஒருங்கிணைக்க கூடும் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தனர். கடந்த மாதம் ஹெஸ்போல்லாவின் ஒரு உயர்மட்ட தளபதியை இஸ்ரேல் கொன்றதற்கு அவர்களும் தமது சொந்த பதிலடியை உறுதியளித்திருந்தனர். இஸ்ரேலின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் யாகோவ் அட்மிரோர் கூறிய போது, ஹெஸ்போல்லா கடுமையாக பாதிக்கப்பட்டதற்கு பதிலடி கொடுக்கும் என்று இஸ்ரேல் எதிர்பார்க்கிறது. ஈரானை விட ஹெஸ்போல்லாவே அதில் கடும் உறுதியுடன் உள்ளது என்று கூறினார்.
இந்த சுழல் பதட்டங்களுக்கு மத்தியில் அமெரிக்க பிராந்தியத்தில் தனது ராணுவ பலத்தை வலுப்படுத்துகிறது. ஏனெனில் விரிவாக்கம் ஏற்பட்டால் இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ளவும் சேதத்தை தடுக்கவும் மைதானத்தில் அமெரிக்கா இருக்க விரும்புகிறது என்று அமிட்ரோட் கூறினார். காசாவில் ரத்தம் தோய்ந்த போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் மற்றும் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கும் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு உடன்பட வேண்டும் என்ற சர்வதேச அழுத்தத்தின் கீழ் இஸ்ரேல் உள்ளது. மே மாதம் ஜனாதிபதி ஜோ பைடனால் பகிரங்கப்படுத்தப்பட்ட அமெரிக்க ஆதரவு போர் நிறுத்த முன்மொழிவு பற்றி விவாதிக்க இஸ்ரேல் வரும் வியாழக்கிழமை கத்தாருக்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்பும் என்று ஒரு இஸ்ரேலிய அதிகாரி தி வாஷிங்டன் போஸ்டிடம் தெரிவித்தார். முன்பு நடந்த சுற்று பேச்சுவார்த்தைகளின் போது ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்த இஸ்ரேலிய பிரதமர் நேத்தன்யாகு இப்போது எப்படியான நடவடிக்கையில் ஈடுபடுவார் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. வியாழக்கிழமை பேச்சுவார்த்தைகளின் முன் தாக்குதலை நடத்துவது என்ற முடிவை ஈரான் எடுத்துள்ளதாகவும் ஒரு பேச்சு உண்டு. காசா போரின் 10 மாத மோதலின் மிக கொடிய குண்டுவெடிப்புகளில் ஒன்றில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் பள்ளியின் மீது இஸ்ரேலிய தாக்குதல் சனிக்கிழமை நடத்தியதில் கிட்டத்தட்ட 100 பேர் கொல்லப்பட்டனர் என்று காசா சுகாதார அதிகாரிகள் கூறியுள்ளதும் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட மற்றொரு அழுத்தம். இப்படியான சூழ்நிலையில்தான் ஈரானிய தாக்குதல் மிக விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது.